ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே தர்பூசணியை சாப்பிட்டுட்ட பிறகு அதனுடைய ஸ்கின்னை வந்து நம்ம தூக்கி தானே போடுவோம். இப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்கின்னை வச்சு எவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். ஃபுட்டில் வந்து இதை எந்த விதமாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ சோஷியல் மீடியாஸில் நல்ல விஷயங்களும் இருக்குது, நல்லா இல்லாத விஷயங்களும் இருக்குது. இந்த ஸ்கின்னை பீலர் வச்சு பீல் பண்ணுறதுக்கு வரல. ஸோ வந்து நான் கத்தியில் தான் எடுத்துக்கிட்டேன். ஸ்கின் வந்து நல்லா ஹார்டாகவே இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்கின்னை வந்து எடுத்துகிட்ட பிறகு நம்ம வந்து இப்போ பீர்க்கங்காய், சௌச்சௌ அதெல்லாம் நம்ம எப்படி கட் பண்ணுவோம் அதே மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, தயிரும் இந்த வாட்டர்மெலான் வந்து கூட்டு பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க, கட்டாயமாக சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி நம்ம எப்போவுமே வந்து பீர்க்கங்காய், சௌச்சௌ கூட்டெல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோமோ அப்படி தான் பண்ணணும். சிறுபருப்பு போட்டும் பண்ணலாம், துவரம்பருப்பு போட்டும் பண்ணலாம். நான் துவரம்பருப்பு தான் போட்டு பண்ணியிருக்கேன். துவரம்பருப்பு போட்டு பண்ணிவிட்டு கடைசியாக இறக்கும்போது அதில் துருவின தேங்காய் போட்டு எடுக்கலாம். ஆனால் வந்து நான் இதில் வந்து தேங்காய் போடல. என்னோடய சேனலில் நான் மல்டி கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். என்னோடய ஹோம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குக்கிங் வீடியோஸ் நிறைய இருக்கும், விலாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் பற்றி போட்டிருப்பேன். மீஷோ, அதுக்கப்புறமா ஃப்ளிப்கார்ட் பற்றி எல்லாம் போட்டிருப்பேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த தர்பூசணியோட ஸ்கின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் கூட விடலாம். இதனுடைய தாளிப்புக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளி, 2 பச்சை மிளகா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் காரம் வந்து உரப்பாக சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா 3 இல்லை 4 பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கிறது நல்லது. நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணாமல் வெறும் பச்சை மிளகாலேயே வந்து நான் பண்ணி எடுத்துட்டேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்ட பிறகு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்ட பிறகு பச்சை மிளகாய், தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி எல்லாமே வந்து நல்லா குழஞ்சி வந்த உடனே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த பருப்பையும் தர்பூசணியோட ஸ்கின்னையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்து இதை வந்து செமி கிரேவியாகவும் இல்லை திக்காக வச்சு நம்ம சப்பாத்திக்கு சாதத்துக்கூடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் தளன்னு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா தளன்னு இருக்கும். நிஜமாகவே சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. சப்பாத்தி அதுக்கெல்லாம் கூடவும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதை கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.